கொலை நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக மீனா நல்லாவே சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. "என்ன மீனா, என்ன கடவுள்கிட்ட ரொம்ப நேரம் வேண்டிக்கிட்டு இருக்கன்னு" சொல்லிங்க வந்துட்டு மீனா பக்கத்துல வந்து நிக்கிற முத்து கேட்கும்போது, "இல்ல, நம்ம நடத்தப் போற நிகழ்ச்சி இங்க எந்த ஒரு தடங்கலும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணுமே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாமா, நீ கவலைப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அம்மா எப்போ எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது. திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு" சொல்லும்போது, "அப்படி எதுவும் சொல்லிட மாட்டாங்க தான். ஏன்னா அப்பா தானே இத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால எதுக்கும் கவலைப்படாத மீனா, இல்ல நல்லபடியா தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டுக்கு கொள்ளு வைக்கிறதுக்காக எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கன்னு எல்லாமே ஆமா, கிறிஷோட பாட்டியை நான் போய் கூட்டிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வாங்கங்க, அவங்க இல்லாம எப்படி? அதுவும் கிறிஷு கூட இருந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, நானும் அதை தான் நினைச்சேன் மீனா. அன்னைக்கு கூட நான் போய் பார்க்கும்போது அங்க கிறிஷ் பாட்டியையும் பார்க்க முடியல. எப்படியும் அவங்க அங்கே தானே இருப்பாங்க, நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே யார்கிட்டயுமே சொல்லாமல் நேராக இங்கே கிறிஷ் பாட்டியை பார்க்க ஊருக்கு போகிறாங்க. அங்கே போகிறவங்க தன்னுடைய பாட்டியையும் கூட்டிகிட்டு வராங்க. தன்னுடைய பாட்டியை கூட்டிகிட்டு வரவங்க கிறிஷ் பாட்டியையும் கூட்டிகிட்டு போவோமா பாட்டின்னு சொல்லும்போது, தாராளமாக கூட்டிகிட்டு போகலான்டான்னு சொல்கிறாங்க. இங்கே கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் வந்துட்டு கூப்பிடுறதுக்காக போகிறாங்க. அப்போது யதார்த்தமாக வர முத்துவை பார்த்ததும் ரொம்ப பதட்டமாகறாங்க. முத்து தம்பி எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வருதுன்னு தெரியலே நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே வந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை தம்பி, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் அதுவும் கிறிஷை விட்டுட்டு எப்படி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிறிஷையும் கூட்டிகிட்டு வாங்க, கிறிஷை விட்டுட்டு எதுக்காக வர போகிறீங்க? கிறிஷும் நீங்களும் இப்போவே என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல இங்கே கிறிஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா அங்கல்ல உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா அவன் எவ்வளோ ஆசைப்பட்றான்னு. அவன் வேறு எங்கே தான் போகிறான்? எப்போதும் வீட்டில் தான் இருக்கான். ஒன்று ஸ்கூல் போகிறான், இல்லைனா வீட்டில் இருப்பான். பாவம் இல்லையா அவன்? இப்படி எங்கேயாவது வெளியில் 4 இடங்களுக்காவது கூட்டிகிட்டு போக வேண்டியது இல்லையா? ஆமாம், அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் யாருமே இல்லையே. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எங்கள் கிறிஷ் பாட்டியையும் கிறிஷையும் அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் கிறிஷ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனாண்டியை பார்க்குறதுக்காக மேலே ஓடி வரேன். அங்கே ரோஹிணி நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகி அப்படியே வாசப்படையில் நிற்க, அங்கே ரோஹிணி கிறிஷை பார்த்துட்டு இன்னும் பேரதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கூடவே கிறிஷோட பாட்டியும் எங்கள் முத்துவோட பாட்டியும் வந்து நிற்கிறத பார்த்ததும், ஆமாம், இவங்களெல்லாம் எதுக்காக இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தான்? நம்ம இந்த கொலுவுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடணும்னு நினச்சோமா? இந்த மீனா சொல்லியிருப்பா. இந்த மீனா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா, இல்லை இவளோட வேலையை தான் இருக்குன்னு சொல்லி இங்கே நம்ம விஜயாவும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் வந்திருக்கிறதுனால அந்த கோவத்தை வெளிப்படையாக காட்டிக்க முடியலை. இங்கே குழு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக எங்கள் கிறிஷ் பாட்டியும் கிறிஷும் வந்திருக்காங்க. இதுக்குமா இப்போ இங்கே வந்தேன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் தன்னுடைய அம்மா கிட்டே கேட்க, நான் என்னடி பண்ணுவேன்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் முத்து தம்பி கேட்குற மாதிரி இல்லை. இங்கே கிறிஷ் வேற இங்கே வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு நின்றுக்கிட்டு இருந்தான். இனி என்னடி பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது நான் பார்த்துருக்க வீட்டுக்கு உங்களை அங்கே 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் முத்துக்கிட்ட நீங்கள் வேறு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே, நீ கொஞ்சம் எப்படியும் மாட்டிக்காம இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப எங்கள் கொள்ளு நிகழ்ச்சி நல்லபடியாக முடியுது. முதல் நாள் விசேஷம் நல்லபடியாக முடிய அங்கேருந்து கிளம்புற எங்கள் முத்து வந்துட்டு இங்கேருந்து கிளம்புற எங்கள் கிறிஷோட பாட்டியும் கிறிஷையும், எங்கே கிளம்பிட்டீங்க? அதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9 நாளைக்கு இங்கேயே எங்கே தங்குறது? அதுவும் இங்கே எங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நாங்களும் 2 பேரும் ஹாலில் தானே தங்கியிருக்கோம். ஏன் கிறிஷ் பாட்டியும் கிறிஷும் இங்கே தங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே அதுக்கு விஜயாவும் கோவப்பட, உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை கிறிஷ் வேற ஸ்கூல் போகணும், இந்த டைமில் நாங்கள் இங்கே வந்து தங்குறது சரியாக இருக்காது, ஒரு நாள் தானேன்னு நானும் இங்கே கிறிஷும் கிளம்பி வந்தோம், நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிறிஷ் பாட்டியும் கிறிஷும் கிளம்பி போக, கூடவே எங்கள் முத்துவோட பாட்டியும், ஆமாண்டா முத்து, முதல் நாள் நாங்கள் நல்லபடியாக நடத்தி ஆரம்பித்து வச்சுட்டோம், இனிமே 9வது நாள் முடிய போகிற நாள் அன்றைக்கி வரோண்டா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி நீங்களும் இப்படி செய்கிறீங்களேன்னு சொல்லும்போது, எல்லா வேலையும் விட்டுட்டு எத்தனை நாள் தான் இங்கே தங்க முடியும்? வேணா ஒன்று பண்ணு, தினமும் வா, தினமும் வந்து கூட்டிகிட்டு வா, தாராளமாக வரேன், ஆனால் வந்துட்டு எங்களை திரும்ப கொண்டு விட்டணும் சரியான்னு சொல்லும்போது, சரி இது கூட நல்லா தான் இருக்குது, தினமும் உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கிறிஷோட பாட்டி எங்கள் முத்தோட பாட்டி எல்லாருமே கூட்டிகிட்டு அவங்களும் வெளியில் போக, இங்கே நம்ம ரோஹிணியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்துவோட ஃபோனை எடுக்கலாம் ட்ரை பண்ணப்போ எதையுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அம்மாவும் இங்கே இவனும் எங்கள் அம்மாவும் கிறிஷும் வந்ததுனால என்னவோ அவங்கள பற்றி நான் பயந்தான் ஓடிட்டு இருந்தது. நாளைக்கு கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லிடணும், அதுக்கு அவங்க வீட்டிலையே இருக்கக்கூடாதே அப்படின்னு நினச்சவங்க இங்கே வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி அவங்கள வந்துட்டு வேறு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த நாள் முத்து வந்துட்டு இங்கே தேடி போக அங்கே அவங்க 2 பேருமே இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தா, இல்லைப்பா எங்கள் கிறிஷுக்கு லைட்டான ஒரு ஃபீவர் இருந்தது, அதான் சரின்னு நாங்கள் வெளியில் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இந்த நேரத்தில், சரி சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு முத்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா முத்து, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான்
தான் நாங்கள் எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில் தான் இருக்கோம். சரியானதுக்கு பிறகு தான் நாங்களே ஊருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்க, இவங்க பேசுகிறது எதுவுமே சரியில்லை, நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இங்கே நம்ம முத்துவுக்கு வருது. அதுக்கு பிறகு தன்னுடைய பாட்டியை மட்டும் கூட்டிகிட்டு குழு நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துக்கு வராங்க. அப்போ பார்த்தா இங்கே முத்து வந்துட்டு ஃபோனை கொண்டு எப்போதும் போல் சார்ஜில் போட்டுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது இங்கே ரோஹிணி முத்துவோட ஃபோனை எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போய் அந்த ஃபோனை வந்துட்டு எடுத்துடுறாங்க. எடுத்து அதில் இருக்க வீடியோவை பார்க்க போகிற நேரத்தில் இங்கே மீனா வந்துடுறாங்க. மீனா வந்த உடனே அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கமாக ஓடிடுறாங்க. யார் இது, நம்ம ரூமுக்கு யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கேன்னு நினச்சி இங்கே மீனாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடியுது. முடிஞ்ச கையோட இங்கே ரவி நிற்கிறாங்க. டே ரவி, நான் உன்னை ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க சொன்னேனே, எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் தாராளமாக எடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நான் பார்க்கும்போது நீயும் இந்த பலகுரலும் சும்மா தானே இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு எங்கள் முத்து கேட்க, இங்கே உடனே மனோஜ் கேட்குறாங்க. ஆமாம், இது பெரிய விசேஷமான நிகழ்ச்சி, இது ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சு தினமும் வீட்டில் போட்டு பார்க்க போறியான்னு சொல்லி கேட்க, ஆமாம், என் பொண்டாட்டின்னு ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி, அழகாக பாட்டு வேற பாடியிருக்கா, இதெல்லாம் நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஏன் உன் பொண்டாட்டிக்கு பாட தெரிஞ்சால் பாட சொல்ல வேண்டியதானே, அதை நீ பார்த்து சந்தோஷப்படணும்னா வீடியோ எடுத்து வைக்க வேண்டியதானே, தேவையில்லாமல் எதுக்கடா பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் முத்துவும் கோவப்பட, இங்கே அதுக்கு மனோஜ் அப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ரூம்குள்ளே போன முத்து மீனாவும் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து, ஸ்ருதி, எனக்கும் நான் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி இதில் எனக்கு எடுத்து அனுப்பி விடுறீங்களா, நான் இதை வீட்டில் என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் அனுப்பப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, நான் அனுப்பி விடுறேன், ஆனால் இப்போ உடனே அனுப்ப முடியாது, கொஞ்சம் டைம் ஆகுமேன்னு சொல்லும்போது, ஏன் ஸ்ருதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே விஜயாவும், எல்லாமா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் ஏமா வீடியோ எடுக்க போகிறோம், இப்போ தான் சின்ன சின்ன கேமராஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் அங்கங்கே ஃபிட் பண்ணி வச்சுட்டோம், எனக்கும் ஸ்ருதிக்கும் வேறு என்ன வேலை, இங்கே எல்லோரும் வரதுலேருந்து கடைசியில் இந்த இடத்த விட்டு போகிறது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, நேற்றுக்கு இன்னைக்குன்னு சொல்லி எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, இன்னும் 9 நாளைக்கு தேவையானது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னது கேமராவா, இந்த ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே நினச்ச அதிர்ச்சியாக உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க, கேமரா வச்சதை என்கிட்ட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறப்போ, அது என்ன பெரிய ரகசியமா, இது இந்த நிகழ்ச்சி அண்ணி நடத்துகிறாங்கன்றதுக்காக தானே நாங்கள்லாம் இதை வச்சோம், எப்படி இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ உள்ளதை எடுத்து தர முடியாதான்னு சொல்லி வந்துட்டு மீனா கேட்குறாங்க ரவிக்கிட்ட. ரவி உடனே சொல்கிறாங்க, அண்ணி ரொம்ப ஆசைப்படுறதுனால வேணால் எடுத்துடலான்னு சொல்லி இங்கே அந்த கேமரா மூலமாக ஃபிட் பண்ணியிருக்க இங்கே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தன்னுடைய ஃபோன்லேயும். ஃபோன் மூலமாக அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போது இங்கே வந்துட்டு அவங்க பாட்டு பாடினதுலேருந்து அவங்க அம்மா தங்கச்சி தம்பின் எல்லோரும் வந்த வரைக்குமான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு சரிங்க நீ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அதை வந்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு பார்த்தா இங்கே ரோஹிணி வந்துட்டு பதுங்கி அங்கே முத்துரமுக்கு போகிறதும், முத்துரமில் போயிட்டு அவங்களோட ஃபோனை எடுத்து பார்த்துட்டு நிற்கிறதும், இதையெல்லாம் பார்த்தா இங்கே வந்து ரவிக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன, நீ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றே ஸ்ருதியும் பார்க்குறாங்க. என்ன ரோஹிணி, முத்துவோட ரூமில் நீங்கள் நிற்கிறீங்க, முத்துவோட ஃபோனை எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்காமலா அப்புறம் இதில் ரெக்கார்டாக இருக்குது, அப்போ இதில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி கிட்ட காட்ட, ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஆமாம், எல்லாரும் எங்கள் கொள்ளை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் யாருக்கு தெரியாமல் அந்த ரூமுக்கு போகிறதுல என்ன இருக்குது, அங்கே போய் முத்தோட ஃபோனை எடுக்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், அதுக்கு தான் போனேன்னு சொல்கிறாங்க. ரோஹிணி, அதுக்கு நீ நம்ம ரூம்குள்ளே வந்திருக்கணும், நம்ம ரூமில் தானே ஃபோன் இருக்குது, நீ எதுக்கு முத்து ரூமுக்கு போயிட்டு அவனோட ஃபோனை எடுத்த அப்படின்னு சொல்லி எங்கள் மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் ரோஹிணி. இப்போ முத்துவுக்கும் சரி மீனாவுக்கும் சரி ரொம்ப பெரிய சந்தேகம் ஏற்படுது. ஆமாம் பார்லரம்மா, என் ஃபோனை நீ எதுக்காக எடுக்கிறதுல எதுக்காக என் ஃபோனை எடுத்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ அனுப்பியிருந்தால் அந்த தைரியமாக பேசலாம், அந்த வீடியோவே அனுப்பலை, அப்படி இருக்கப்போ தைரியமாக பேசக்கூட முடியாமல் நின்றுட்டுருக்காங்க எங்கள் ரோஹிணியும். என்ன பார்லரம்மா, இதெல்லாம் பார்த்தா தெரியாமல் செஞ்ச மாதிரி தெரியலையே, வேணும்னு தெரிஞ்சே பண்ண மாதிரில இருக்குது அப்படின்னு முத்து கேட்க, இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்து முறைக்கிறாங்க. ரோஹிணிக்கு பதில் இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன். நீ எதுக்குமா அவன் ரூம்க்கெல்லாம் போன பாத்தியா, இப்போ ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி உன்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தா அது அவன் ரூமே கிடையாது, அவனுக்கு தான் இந்த ஹாலில் தானே கட்டில் போட்டு கிடக்கு, அப்படி இருக்கப்போ வார்த்தைக்கு வார்த்தை அவங்க ரூம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கள் விஜயா கோவப்பட, என்ன இருந்தாலும் இன்னொருத்தவங்க ரூம்குள்ளே போயிட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு விஜயா, உன்னை கேட்காம யாராவது உன்னுடைய ஃபோனை எடுத்தால் அவனுக்கு கோவம் வருமா வராதா, அதுக்குள்ளே என்னன்னாலும் நீ வச்சுருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசியிருக்கலாம், ஃபோட்டோஸ் இருக்குது, எதுனாலும் இருக்குது, அதை எடுத்த பார்த்தாலும் எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் அப்படின்னு
அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல, அப்பா சொல்கிறதான் சரிம்மா, யாராக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். என்கிட்டலாம் இப்படி நடந்திருந்தா அப்புறம் நான் ரொம்ப கோவத்தை காட்டியிருப்பேன் ரோஹிணி. இங்கே மீனாவும் முத்துவமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இன்னொரு தடவை எனக்கு தெரியாமல் என் ஃபோனை தொட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும். இதை கேட்ட ரோஹிணி அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கேன். எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரோஹிணி இப்படி முத்துவையும் மீனாவையும் எங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்க, ஆனால் அவங்களோட பொருளை போய் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் ஏன் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இப்படி அமைதியாகவே நின்றுட்டு இருக்க தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகமாகவும் இருக்குது. உங்களை கேட்காம உங்கள் ஃபோனை வந்துட்டு முத்தை எடுத்தால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேள்வி கேட்க, இங்கே வந்துட்டு நம்ம விஜயா வந்துட்டு, என்னம்மா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி நீ ரோஹிணியை பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி, என்ன இருந்தாலும் யாராக இருந்தாலும் செய்கிற தப்புக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் சாரி கேட்கணும். சாரி கேட்காம இப்படி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்க அமைதியாக நிற்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? சாரி கேளுங்க ரோஹிணி அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே ஒன்றே வேறு வழியே இல்லை, நம்ம சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி, சாரி மீனா, சாரி முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போக உடனே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னங்க எதுக்காக உங்கள் ரூமை வந்து நம்ம ரூமுக்கு வந்து நம்ம ஃபோனை எதுக்குங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே உடனே ஃபோனை டக்குன்னு இது என்ன ஞாபகம் வந்துச்சோ தெரியல முத்துவுக்கு, உடனே டக்குன்னு ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த வீடியோ ப்ளே ஆனபடி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒன்று அப்படியே இருக்குது. அப்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த பார்லரம்மா என் ஃபோனை வந்துட்டு எடுத்திருக்கு, அந்த வீடியோவே பார்த்துருக்கு, இருக்கும் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருக்கும் எங்கேயும் அனுப்பலை. ஆமாம், நீல நம்ம ரூமுக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க நான் ரூமுக்கு நீங்கள் ஃபோன் கேட்கும்போது நான் எடுக்க போனேன்ல, அந்த டைமில் யாரும் நம்ம ரூம்லேருந்து வெளியில் போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் அப்போ தான் நான் சரியாக கண்டுக்கலை, இப்போ தாங்க எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, நல்ல வேலை மீனா நீ போன, இல்லாட்டி நடந்திருக்கதே வேறன்னு சொல்லும்போது, என்னாச்சுங்க அப்படி என்ன இருக்குது ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, இந்த பார்லர் நம்ம ஏதோ கேடியாக இருக்கோம் போல், ஏதோ ஒரு கேடித்தனத்தை நம்மள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் என் ஃபோனை எடுக்க வந்திருக்கு, இதெல்லாம் நீ நம்பவே நம்பாத மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கு தான் எதை புரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அவங்களும் இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சாரி கேட்டு மொத்த பேர் முன்னாடியே சாரி கேட்டதை நினச்சி உள்ள ரொம்பவே வருத்தத்துலேயும் டென்ஷன்லேயும் இருக்காங்க எங்கள் ரோஹிணிகிட்ட பேச்சு கொடுக்க வர மனோஜ்டையும் எரிஞ்சு விழுறதுனால மனோஜ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ இங்கே முத்து வந்துட்டு அதில் இருக்க வீடியோவை வந்துட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் யார் மூலமாகவே தெரிஞ்சிருக்கு. என்னுடைய ஃபோனில் இருக்கிற வீடியோ இங்கே பார்லர் அம்மாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன் மீனாவுக்கே இந்த விஷயம் தெரியாதப்போ அப்போ இந்த விஷயத்தை யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்க வீடியோவை எடுத்து இங்கே யாருக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்கே முத்துவுக்கு வருது. அதனால் என்னவோ அதில் இருக்க வீடியோவையும் மொத்தமாகவே டெலீட் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த வீடியோவும் இல்லை, அதே போல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த கடையில் இருந்த வீடியோவும் இல்லை. ஏன்னா அதை அப்போவே வாங்கிட்டு வந்த அன்னைக்கே அது தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இது யார் கைக்கும் போயிடக்கூடாது, டெலீட் பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு தேடி போய் பார்த்தா கூட ரோஹிணியால் வந்துட்டு அந்த வீடியோவை எடுக்க முடியாது. அப்போ தான் ரோஹிணி யோசிக்கிறாங்க, எங்கள் ரூமில் இருந்து கண்டிப்பாக முத்துக்கிட்டேருந்தே இந்த வீடியோவை நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா இது எப்படியுமே முத்துவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல எங்கள் ஆண்டியோட பணம் திருட்டு போணுச்சோ அந்த கடைக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க நேராக அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட இங்கே வந்து நடந்த விஷயத்த சொல்லி அந்த வீடியோவை பார்க்கலாமான்னு சொல்லும்போது, அப்படி எந்த வீடியோவும் இல்லை மேடம், எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரெக்கவர் பண்ணி காட்ட முடியுமான்னு சொல்லும்போது, இல்லை மேடம் அதுக்கான டைமும் இல்லை, அந்த டைமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதை தாண்டிட்டு நீங்கள் தான் வந்து கேட்குறீங்க, கண்டிப்பாக அதை எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போது அந்த இடத்துல இந்த முத்து வந்துட்டு கிளம்பி நேராக வெளியில் வர, என்ன பார்லரம்மா வீடியோ என் ஃபோன்லேருந்து எடுக்க முடியலைன்னதும் நேராக இங்கேயே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, முத்து எவ்வளோ நாளைக்கு இந்த விஷயத்தை வீட்டில் உங்களால் மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியில் வரதான் போகுதுன்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சால் போய் சொல்லு, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆதாரம் இருந்தால் தானே நம்புவாங்க, அப்படியே நீ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, சரி யாரும் நம்பினாலும் நம்பலைனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணும்னு தானே நினைக்கிறேன், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாலும் நினைவேன், ஆனால் அதே நேரம் நீ யார் மூலமாக இங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த சிட்டி சொல்லி தானே நீ வந்த, அந்த சிட்டி கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்ததை நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், உன்னை ஃபாலோ பண்ணி உன் பின்னாடியே வந்து வீடியோவும் எடுத்திருக்கேன், இதோ இந்த வீடியோ பாரு, நீ அந்த வீடியோவை தேடி போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சினா இப்போ நீ சிட்டிக்கிட்ட போய் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் டீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத நான் வீட்டில் எல்லாருக்கும் போட்டு காட்டினா என்னாகும், மனோஜ் என்ன முடிவெடுப்பான், முக்கியமாக அம்மா என்ன முடிவெடுப்பாங்க, இதெல்லாம் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்து எங்கள் ரோஹிணிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்கப்போ எங்கள் முத்து சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணி கிட்ட, இங்கே பாரு பார்லரம்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ரொம்ப நல்லவனும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது, அதே நேரம் நீ எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்ச அதை விட பல மடங்கு பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டியிருக்கும், இப்போ பார்த்தியா உனக்கே தெரியாமல் உன்னை ஃபாலோ பண்ணி
வந்து வீடியோலாம் எடுத்திருக்கேன்னா இன்னும் நீ என்னெல்லாம் பண்ணுறன்றத உன்னை பின்னாடியே தேடி வந்து உன்னை நீ யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும், நான் முன்னேறணும். அதுக்கான வழிகளில் மட்டும்தான் நான் போயிட்டுருக்கேன். உன்னை பற்றி நீ யாருன்றதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. பொய்யும் ஒரு நாள் வெளிப்பட்டு தான் ஆகணும். நீ சொல்கிற பொய்க்கெல்லாம் ஒரு நாள் வீட்டில் நிச்சயமாக மாட்டுவேன். அந்த நாள் சீக்கிரமாக நெருங்கிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, அது உன் மைண்டில் இருந்தால் சரி. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே நீ சத்யாவை வீட்டில் போட்டு கொடுக்கணும், மீனாவை அசிங்கப்படுத்தணும், அப்படி இப்படின்னு ஏதாவது பிளான் பண்ண, அதுக்கப்புறம் நீ சிட்டியோட இந்த மாதிரி டீல் பண்ணிகிட்ருக்க. ஏன் இப்படி பண்ணுறன்றத நான் வீட்டில் வெட்ட வெளிச்சமாக்கிடுவேன். நீ கடன் வாங்கியிருக்கல, அந்த கடன் ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினலாம் எனக்கு தெரியாது பார்லரம்மா. தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் இருக்கத்தான் செய்து, ஆனால் அதை விட எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்காக உன்னை விட்டு பிடிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணியை மிரட்ட, ரோஹிணி அப்படியே பயத்தில் மிரண்டு போய் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் உன்னை பற்றின விஷயம் வீட்டில் யாருக்கும் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரமாக தெரிய வரும். நீ மலேசியாவே இல்லைன்றதை நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு இங்கே முத்து சவாலாக பேசிட்டு போகிறத பார்த்த ரோஹிணி பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. நம்ம இப்படி அந்த வீடியோவை தேடி இங்கே கடை வரைக்கும் வந்து இப்படி முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே நினச்சி ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. வீரப்பா பேசின ரோஹிணி இப்போ எதுவுமே இல்லாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதே நேரம் ஒரு பயத்தோடு தான் நின்றுட்டுருக்காங்க அந்த நடு தெருவில்.